வணக்கம் அன்பானவர்களே, என்னுடைய சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ தான் போட போறேன். குஜராத்ல நாங்க பார்த்த, ரசித்த, மறக்க முடியாத அனுபவங்களை வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். அடுத்ததா குஜராத்ல எந்த இடத்துக்கு போனோம் தெரியுமா? சோம்நாத். இது ஒரு சிவன் கோவில். 12 ஜோதிர்லிங்கத்துல முதலானது அப்படின்னு வரலாறு சொல்றது. இது எங்க இருக்கு அப்படின்னா, அரபிக்கடல் தான் இருக்கிற இடம். தென்மேற்கு கரையில கிர் சோமநாத் அப்படின்ற மாவட்டத்துல பிரபாசப்பட்டினம் என்ற கடற்கரை ஓரமா அமைஞ்சிருக்குங்க. அதுதான் இந்த கோவிலுக்கே அழகுன்னு சொல்லணும். ரொம்ப அழகா இருக்கு அந்த கட்டிடக்கலையும். அதுவும் பார்க்கும்போது அப்படி அற்புதமா இருக்கும். இந்த சிவன் கோவிலுக்கு பின்னாடி சக்தி பீடம் ஒண்ணு இருக்கு. சக்தியை அந்த ருத்ரதாண்டவம் ஆடும்போது சக்தியுடைய உடல் பாகங்கள் எல்லாமே துண்டு துண்டா விழுந்தது அப்படின்ற ஒரு புராணம் உண்டு. அதுல வயிற்று பகுதி சோமநாத் ஆலயத்தோட பின்பகுதியில இருக்கு. இதுவும் வழிபட சிறந்த ஒரு இடமா கருதப்படுது. நாங்களும் அங்கெல்லாம் போய் பார்த்து அந்த தேவியோட அருள் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்றதுதான் உண்மை. சோம்நாத் அப்படின்னு உடனே, அதாவது சரித்திரம் படித்தவர்களுக்கு தெரியும். சோமநாத் படையெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, உண்மையிலே இந்த சோமநாதர் ஆலயம் பல படையெடுப்புகளால அழிஞ்சு அழிஞ்சு மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்குன்னு சொல்லணும். புராணத்துல ஒரு கதை இருக்கு. சந்திரன் 27 மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அப்போ ரோஹிணி என்ற நட்சத்திரத்தோட மட்டும் ரொம்ப அன்பு பாராட்டி இருந்தாங்க. மற்ற மனைவி எல்லாம் புறக்கணிச்சாங்களாம். அதாவது 26 மகள் எல்லாமே இப்படி மதிக்காம இருக்கானே சந்திரன் சொல்லிட்டு பெண்ணை பெற்ற அப்பா தட்ச பிரசாபதி அவர் என்ன சொன்னார்னா, சந்திரன் தொழு நோயால தேஞ்சு போகணும் அப்படின்னு சாபம் கொடுத்தாராம். சந்திரன் ஒவ்வொரு நாளும் தேய்ந்து அதுக்கப்புறம் பௌர்ணமி அமாவாசை எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு, ஆனாலும் அறிவியல் படியும் வேற இருக்கு. சரிங்களா? இது ஒரு கதை அப்படி இருக்கட்டும். அப்போ இந்த சந்திரன் தன்னுடைய நோய், அந்த தொழுநோய் வந்துருச்சுன்னா அப்புறம் குளிர்ச்சியே இல்லாம போயிடும் இல்லையா பூமியில. ஸோ அதுக்காக தவம் செய்த இடம் கூட இந்த குஜராத் மாநிலத்தில் உள்ள இந்த சோம்நாத் சிவலிங்கத்தை தான் சரணடைந்து தன்னுடைய நோய் நீங்குவதற்காக தவம் செய்தாராம் சந்திரன். இன்னொரு முக்கியமான புராணம் இதுக்கு உண்டுங்க. கிருஷ்ணாவதாரத்தோட சம்பந்தப்பட்ட இடங்கள் உண்டு. அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். கிருஷ்ணர் அவதார முடிவு எங்க நடந்தது அப்படின்னா, இந்த பிரபாசப்பட்டினத்துலதான் நடந்ததாம். பாரத போர் முடிஞ்சதும் யாதவர்கள் எல்லாமே அப்பவே இந்த குடி போதையில ஒருத்தருக்கு அவங்களுக்குள்ளேயே குத்தி மாண்டு போனாங்க. கிருஷ்ண பகவானும் பலராமனும் மட்டுமே மீதம் இருந்தாங்களாம். ஸோ மான் தான் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு வேடன் ஒருத்தன் என்ன பண்றான்னா, கிருஷ்ணருடைய கால் கட்டை விரலை நோக்கி அம்பு எய்ததுனால கிருஷ்ணருடைய உயிர் பிரிந்ததா சொல்றாங்க அங்க உள்ள கைடு எல்லாமே. இதோட கிருஷ்ணன் தன்னுடைய சரீரத்தை நீத்த இடம் சோம்நாத் கோயிலுக்கு பக்கத்துல பாலிக தீர்த்தா அப்படின்ற ஒரு இடம் இருந்தது. அதையும் நாங்க போய் பார்த்தோம். அங்க ஒரு சில வேடன் கிருஷ்ணருடைய கட்டை விரல் நோக்கி அம்பு போடுற மாதிரி இருந்தது அந்த இடம். அது ஒரு வரலாறு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட வரலாறு இந்த சோம்நாத் ஆலயத்துல இருக்கு. ஆனா இந்த சோம்நாத் ஆலயம் பழைய நிலையில கடற்கரையை ஒட்டி இன்னும் இருந்தது. இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. என்ன காரணம் தெரியுமா? சோம்நாத் படையெடுப்பு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? என்னன்னா 725வது வருஷம். இப்பெல்லாம் நம்ம 2024 இருக்கோம். சோ 725 நினைச்சு பாருங்க. அரபு நாட்டுல இருந்து வந்த இஸ்லாமியர்கள்ல ஜுனாயத் அப்படிங்கிறவரு உருவ வழிபாடே இருக்கக்கூடாது, அதனால கோவில கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லாம அப்படியே இடிச்சு தள்ளிட்டார். சோ எதுவுமே இல்ல, அப்படி அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா பிரதிகார குலம் அப்படின்னு ஒரு குலத்துல இருக்கிற நாகபாதருங்கிறவர் திரும்ப இந்த கோயிலை கட்டினார். அப்புறம் 1025ஆம் ஆண்டு கஜினி முகம்மது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில இருக்கிற கோயில்கள்ல இருக்கிற செல்வங்களை எல்லாம் அள்ளிட்டு போனவர் அப்படின்னு நம்ம சரித்திரத்துல படிச்சிருக்கோம். கஜினி முகம்மதும் இந்த சோமநாதபுர ஆலயத்தை தரைமட்டம் ஆக்கி அங்க இருந்த செல்வ குவியல்கள் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டான். அதை விட இங்க சந்தன கதவு ஒண்ணு இருக்கும், அதையும் கூட எடுத்துட்டு போனதா அங்க இருந்த கைடெல்லாம் சொன்னாங்க. கேட்கும் போது எங்களுக்கு எல்லாம் உண்மையா மனசு ஒரு மாதிரியா இருந்தது. 1025ல இந்த கோவில் தரமாட்டம் ஆச்சுன்னு சொன்னேன்னா, 1296ல ராஜா கரன் அப்படின்னு மன்னர் குஜராத்தை ஆண்ட காலத்துல, அதாவது அலாவுதீன் கில்ஜி திருப்பியும் இந்த கோயிலை தரைமட்டம் ஆக்கியாச்சு. கில்ஜியுடைய ஆட்சி காலத்துல மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க கிட்டத்தட்ட 50,000 பேர்லாம் இறந்து போயிருந்தாங்களாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ மீண்டும் எடுத்து கட்டியிருக்காங்க. 1375ல முசஃபர் ஷா இவரும் அதே மாதிரி கோயிலை இடிச்சு தரமட்டம் ஆக்கியாச்சு. எத்தனை பேர் பாருங்க. திருப்பி 1451ல சுல்தான்கள் ஆட்சி நடந்தது நம்ம படிச்சிருக்கோம். அதுல முகமது பேக்டா அப்படிங்கிறவர் இந்த மாதிரி சோமநாதர் ஆலயத்தை இடிச்சு தரமட்டை ஆக்கியாச்சு. 1701 அவுரங்கசீப் நம்ம நிறையவே படிச்சிருக்கோம். அவர் காலத்திலேயே இந்த சோம்நாத் ஆலயம்
இடிச்சு தரமட்டம் ஆயிடுச்சு. இந்த சோம்நாத் ஆலயம் எத்தனை தடவை அதாவது தரைமட்டமாகி மீண்டும் எழுப்பி அதை கட்ட முன் வந்தாங்க. 649ல வல்லபீபுர யாதவகுல மன்னர் அதை கட்டினாரு. 815ல நாகபாத மன்னர், அதாவது 4வது முறையாக கட்டினது யாரு அப்படின்னா சோலங்கி மன்னர். இவர் 1042ல கட்டினார். 5ஆம் முறை 1308ல மகிபாலன் அப்படிங்கிறவரு கட்டினாரு. 6ஆம் முறை இந்தூர் நாட்டு அரசி அகல்யா பாய் ஹோல்கர். இவரை பத்தி நம்ம சொல்லணும்னா பின்னாடி ஒரு வீடியோல இவங்களை மட்டும் பத்தி சொல்றேன். இரும்பு மனுஷி அப்படின்னு சொல்லணும். அவங்களும் எடுத்து கட்டியிருந்திருக்காங்க அவங்களுடைய ஆட்சி காலத்துல. 7ஆம் முறையாகத்தான் இந்திய அரசோட உள்துறை அமைச்சர் துணை பிரதமராயிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரும் KM முன்ஷி அப்படிங்கிறவர் அவர் உணவு அமைச்சர் இருந்தார். அவங்க 2 பேரும் தான் இப்ப இருக்கிற சோமநாதபுர ஆலயத்துல உள்ள இடிபாடுகள் எல்லாம் எடுத்துட்டு 1951வது வருஷம் நம்ம இந்திய குடியரசுத் தலைவர், முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்னு நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் இல்லையா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில இந்த கோயிலுக்கு அஸ்திவாரம் போட்டாங்க. அதற்கப்புறம் 1995ல இந்த கோவில் மீண்டும் புது பொலிவோட கட்டப்பட்டிருக்கு. ஸோ நாங்க போய் பார்த்தது இந்த கோவில் தான். இந்த கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சாளுக்கியர் காலத்து கட்டிடக்கலை. அதாவது கோபுரம் அப்படிங்கிறது கொஞ்சம் படிப்படியா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல பெரிய பெரிய கல் தூண் மண்டபங்கள், சில சமயம் மார்பிள் சொல்லக்கூடிய அதுல கூட இருக்கும். அந்த மாதிரி கோவில் அழகான ஒரு வடிவமைப்போட கட்டப்பட்டிருந்துச்சு. அதெல்லாம் நாங்க பார்த்தோம். கிட்டத்தட்ட நிறைய பாதுகாப்பு இங்க இருக்கு. நம்ம செல்போனு தண்ணி எதுவுமே உள்ள கொண்டு போக கூடாது. வெறும் கையோட தான் போய் இறைவனை நல்லா தரிசிக்கலாங்க. உண்மையிலேயே எந்த பொருள் இருந்தாதான் நம்ம கவனம் அது மேலேயே இருக்கும். அதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வெளியில எல்லாத்தையும் வச்சுட்டு பேகு எதுவுமே இல்லை கையில, ரொம்ப அப்படியே என்ன சொல்லுவோம் நிம்மதியா தரிசனம் செய்தோம் அப்படின்னு சொல்லணும். பெரிய லிங்கம் நல்லா இருந்தது. பொன் தகடுகள் வேயப்பட்டிருந்ததை சுத்தி. நம்ம தென்னிந்தியா சைட்ல இருக்கிற மாதிரி குறுகிய கருவறை கிடையாது, நல்ல விசாலமான கருவறை. தங்க தகடுகளால் வேயப்பட்டு ரொம்ப அழகா இருந்ததுங்க. அந்த சிவலிங்கத்தை பார்க்கும் போதே 2 வரிசையில் நின்று 2 பக்கம் நின்று பார்க்கலாம். அதனால எல்லாரும் ஒரே நேரத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அடுக்கு தீவார்த்தனை எல்லாம் எடுக்கும் போது நிஜமாவே மெய் மறந்து போச்சு. அப்புறம் அந்த கோயிலை திருப்பி ஒரு 2-3 தடவை போய் நாங்க திருப்பி உள்ள அந்த சிவலிங்கத்தை பார்த்தோம். பின்னாடி இருக்கிற அந்த நான் சொன்னேன் இல்லையா 51 சக்தி பீடங்கள்ல சக்தியுடைய வயிறு விழுந்த இடத்த போய் பார்த்தோம். ஸோ அதுவும் நல்ல ஒரு என்ன சொல்லுவோம் தெய்வீக ஒரு வைப்ரேஷன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஸோ சோமநாதர் ஆலயம் ரொம்ப அழகா நாங்க போய் தரிசனம் பண்ணோம். இங்க இருக்கிற அம்பாள் பேரு பார்வதியே தான். சோம்நாத் கடற்கரைக்கு பின்னாடி 3 தீர்த்தம் இங்க சங்கமம் ஆகுது. ஹிரண்யா, சரஸ்வதி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்தர்வாகினியா சரஸ்வதி, கபில தீர்த்தம், அது எல்லாமே கபிலா சாகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 3 தீர்த்தமும் சங்கமிக்கிற இடமாவும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. கிருத யுகத்துல சந்திரன், திரேதா யுகத்துல ராவணன், துவாபர யுகத்துல கிருஷ்ணன், கலியுகத்துல விக்ரமாதித்தன் இவங்கெல்லாம் வழிபட்ட திருத்தலம். 12 ஜோதிர்லிங்கங்கள்ல முதன்மையானது சொன்னேன். பொதுவா ஜோதிர்லிங்கம் நம்ம இந்தியா முழுவதும் பரவி இருக்கு. இந்த கோவில் தரைமட்டமான கடைசியாக இந்த கோவில் தரைமட்டமான ஒரு பகுதி பின்னாடி இருந்தது. அதையும் நாங்க போய் பார்த்தோம். இந்த சோம்நாத் கோவில் இடிந்த நிலையில இருந்தது. சர்தார் பட்டேல், KM முன்ஷி அவங்க 2 பேரும் தான் முதல்ல அஸ்திவாரம் போட்டவங்க. முன்ஷி கோயிலுடைய நிலையை பார்த்து அழுதுருக்காரு. அரசாங்கத்திட்ட போய் அவர் உதவி கேட்டாராம். ஆனா அதுக்கு நாங்க தனிப்பட்ட முறையில எல்லாம் உதவி செய்ய முடியாது அப்படின்னு பதில் வந்ததால அவங்களுக்குள்ளேயே ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு நிறைய அங்கங்க வசூல் பண்ணி திருப்பி இந்த கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய புண்ணியம். அதாவது ஒரு முயற்சி எப்படி புண்ணியமா ஆனது, எல்லாருக்கும் புண்ணியம் சேர்க்குதுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நாங்க போய் தரிசனம் செய்துட்டு வந்தோம். 2-3 அங்கெல்லாம் பிரசாதம் கொடுத்தாங்க. இனிப்பு வகைகள் தான் வட இந்தியாவில் பொதுவா பிரசாதமா இருக்கும். பொங்கல், புளியோதரை, சக்கரை பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அங்க வெறும் இனிப்பு, பொடித்த சர்க்கரையில செய்த ஒரு உருண்டை, அதுதான் பிரசாதமா இருக்கும். பட் அதுவே ரொம்ப நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும். ரொம்ப அழகா போய் எந்த வித சுமைகளே இல்லாம போய் ரொம்ப அழகா தரிசனம் செய்துட்டு வந்தோம். சோம்நாத் ஆலயம் 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள்ல முதன்மையான இந்த ஆலயம் உண்மையிலேயே நல்ல என்ன சொல்லுவோம் நிம்மதியான அதிர்வை கொடுத்ததுன்னு சொல்லணும். நீங்களும் குஜராத் போனீங்கன்னா கண்டிப்பா சோம்நாத் ஆலயத்தை பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே நிம்மதி கொடுக்கும். சிவ வழிபாடு பிடித்தவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். அற்புதமான இடம். கடற்கரை ஓரமா இருக்கிற அந்த கோவிலும் அந்த இரவு நேரத்துல அதோட காட்சியும் ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு இரவு ட்ரெயின் படிச்சு இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போனோம். அந்த இடம் என்னங்கிறத அடுத்த வீடியோல போடுறேன். வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி.